8 நாட்களாக நான் உங்களுக்கு இடைவிடாது கூறி வந்திருக்கின்றேன். எங்களுடைய விதிமுறைகளும் ஒழுங்குமுறைகளும் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறைகள். ஏனெனில் இந்த நாட்டில் நடக்கும் இந்த பிரச்சனையினால் மற்றைய நேரங்களில் நாங்கள் இவைகளை கேட்பதில்லை உங்களிடம். ஆகவே வீதியாக வரும் பொழுது நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய முகக்கவசங்களை அணிந்து கொண்டுதான் வந்திருப்பீர்கள். ஆகவே வெட்கமின்றி அச்சமின்றி உங்களுடைய முகக்கவசங்களை அணியுங்கள். சப்ரசாதம் பெற வரும் பொழுது அதை கீழிறக்கி நீங்கள் சப்ரசாதத்தை பெறலாம். இன்னும் எங்களுக்கு அறிவுரை கூறிய விதமாக ஒரு வாங்கில் 4 பேர் இருங்கள். இது என்னுடைய பிள்ளைதான் என்றாலும் அதுவும் 4 அல்லது 3ஆவதாக இருக்கும். ஆகவே 5 பேர் இருக்க வேண்டாம். இன்னும் தாராளமாக உங்களுடைய கதிரைகளை எடுத்து நன்றாக விலகி, அதாவது சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். ஏனென்றால் எங்களுடைய ஒழுங்கு முறைகளை நாங்கள் பின்பற்றாவிட்டால் அதனுடைய பாரதூரமான விளைவுகளை நாங்கள் சொல்ல முடியாது. எப்படி விளைவுகள் வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த பக்க விளைவுகள் வர முதல் நாங்கள் எங்களை கண்காணித்து இந்த ஆலய திருவிழாவை எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் கொண்டாட எல்லோரும் ஒத்துழைங்கள். ஒருவர் இருவராக நின்று குசு குசு என்று கதைச்சு வண்டை கிளப்பி விடாமல் எல்லோரும் ஒரே குரலாக ஒரு இனமாக ஒரு மக்களாக கத்தோலிக்க மக்களாக எல்லோரும் இதற்கு ஒத்துழைத்து நாங்கள் இந்த திருவிழா இன்றைய நாளையும் இறைவனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆகவே இப்போ கூட உங்களுக்கு விரும்பினால் தயவு செய்து சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். நன்றாக பிராந்தியிலும் இருக்கலாம், பின்னுக்கும் இருக்கலாம், நல்லாக இடைவெளி விட்டு இருங்கள். ஏனெனில் திருவழிபாட்டு நேரத்தில் யாராவது எதிர்பார்க்காத விதமாக வந்தார்களேயாகி இவர்களை பார்த்து உடனடியாக எல்லாம் மூடப்படும். அது தேவையாங்களுக்கு அது தேவையில்லை. ஆகவே என்னுடைய திருவழிபாடு முறையாக நடக்க வேண்டும். ஆகவே தனிப்பட்ட தேவைகளுக்காக அல்ல, பொது தேவைகளுக்காக. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அம்மாக்காக அப்பாக்காக ஐயாக்காக அந்த தனிப்பட்ட தேவையெல்லாம் தேவையில்லை. பொது தேவைகளுக்காக நாங்கள் இந்த ஆராதனையில் பங்கேற்கிறோம். இப்பொழுது சிறிது நேரம் மௌனமாக இருங்கள். மனதை ஒருங்கிணைப்படுத்துங்கள். திருவிழா நாளின் முதல் நாள் பணியில் பங்கு பெற்ற ஆயத்தமாக எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கு
பாதுகாவலராம் புனித திருமுழுக்கு யோவானின் பிறந்த தின ஆயத்த நாளின் இறுதி நாளிலே நற்கருணை நாதருக்கு விழா எடுப்பதற்கு ஒன்று கூடியுள்ளோம். இறைவன் நாம் ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் என்கிறார். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்கிறார். நற்கருணை நாதர் வழியாக நாம் பெறும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். எம் குடும்பங்களிலும் பங்குகளிலும் நற்கருணை பக்தி பெருகவும், எம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மனமாற்றம் அடையவும், எம் பாதுகாவலரின் திருநாள் எந்தவித இடையூறும் இல்லாமல் நடைபெறவும் தொடரும் நல்வழியாக சிறப்பாக மன்றாடுவோம். கோதுமையின் முழுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார், மலையினால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பாதுகாவலுடைய விழாவை கொண்டாடுவதற்கு முதல் நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் இதற்கு மகிமை சேர்க்கும் முகமாக நாங்கள் இன்றைய நாளிலே நற்கருணை திருவிழாவை நினைவு கொண்டாடுகிறோம். மூவரு கடவுளுடைய இரண்டாவது ஆளாக விளங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் தொடக்கத்திலேயே மனிதர்களுக்கு உணவாக தன்னை வழங்க வந்தவர் என்பதை மாற்றுக் குடும்பத்திற்கு வந்த தன்னுடைய நிகழ்வின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நானே வாழ்வதற்கு உணவு சொல்லி தன்னை எங்களுக்கு வாழ்வாக தன்னை உணர்ந்த ஒவ்வொரு கடப்பொழுதும் நாங்கள் வாழ்வை கண்டறிய முடியும் என்று சொல்லி கூறி தன்னை உணவாக எங்களுக்கு தந்து சொன்னவர். இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று கூறி அனுதினமும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி தன்னை உண்டு தன்னை போன்று வாழ வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து சென்ற மாற்றம் இயேசுவிற்கு பெருவிழா எடுக்க இந்த மாலைகளிலே கூடியிருக்கின்ற நாங்கள் தகுதியோடு இந்த விழாவை கொண்டாட எங்களுடைய தகுதியற்ற தன்மைகளை எண்ணி அவற்றுக்காக எங்களுடைய மன்னிப்பை கேட்டோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
இறைவன் தம் நகரை என்றென்றைக்கும் நிலைநிறுத்துகின்றார்.
இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லாம் அல்ல தொந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துதம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறை பொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடியாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றது. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறை சாற்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ഞങ്ങളെ ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற உமது திரு அவையை நிபுகூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த செபத்தை சொல்லுகின்ற வேளையிலே இறைவனுடைய இரக்கமும் பராமரிப்பும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய பங்கு சமூகத்திற்கும் எங்களை சுற்றி வாழுகின்றவர்களுக்கும் இன்னும் இந்த நாட்களிலே எங்களுடைய அண்டை நாட்டிலே அதிகமான இறப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி ஒன்றாக செபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்களுடைய மக்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய சுமரே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று சொல்லி தன்னை உடைத்து எங்களுக்கு உணவாக தந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பேறு பெற்றோர்.
இயேசுவே என் மனம் மெருகிடுதே. சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். தயவு செய்து கேமரா எடுக்க வேண்டாம். பயணத்தின் பாதையில் உடன் வருவார், பயம் கொண்ட வேளையில் துணை தருவார். பயணத்தின் பாதையில் உடன் வருவார், பயம் கொண்ட வேளையில் துணை தருவார். திருமறை விளக்கங்கள் உரைத்திடுவார்,
எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரசன்னத்தின் முன்பாக நான் இருக்கின்றேன். என்னிலே நீர் எழுந்து வாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வின் எத்தனை உறவுகள் என்னை விட்டு பிரிந்தாலும், என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு ஓடினாலும், நீர் என்னை எப்பொழுதும் இருந்து காக்கின்றீர் ஆண்டவரே.
தெய்வமே, நற்கருணை ஆண்டவரே, இயேசு தெய்வமே, எங்களோடு வாழுகின்ற இறைவனே, உம்மை நாங்கள் இந்த நேரத்திலே ஸ்துதிக்கின்றோம். நேற்றும் என்றும் மாறாத தெய்வமாக எங்களோடு கூட வழி நடப்பவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறியவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஸ்துதிகள், எங்களுடைய போற்றுதல்கள், எங்களுடைய வாழ்த்துதல்களின் முழுமையாக இருக்கிற ஆண்டவரே, நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய ஆண்டவரை, அன்புமிக்க சகோதரர்கள், இந்த நேரத்தில் நாங்கள் போற்றுவோமா, சுதிப்போமா, ஆராதிப்போமா, அவருக்கு நன்றி கூறுவோமா? இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் பரவி வருகின்ற அந்த கொடிய நோய், இதனுடைய தாக்கம், இதிலிருந்து ஆண்டவர் எங்களை காப்பாற்றி இருக்கின்றார். ஒரு திருப்பலி பூஜைக்கு நற்கருணை ஆண்டவரை நான் பிரசன்னத்தை நான் காண மாட்டேனா என்று இயங்குகின்ற எத்தனையோ மக்கள் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களுடைய பாதுகாவலரின் பெருவிழாவை கொண்டாடவும், அதற்கு முந்தைய நாளில் நற்கருணை ஆண்டவரை நாங்கள் அவருடைய பிரசன்னத்தில் சற்று நேரம் அமர்ந்து இருக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றார் அல்லவா? அந்த வல்ல தேவனை நாங்கள் சுதிக்க வேண்டாமா? அவரை போற்ற வேண்டாமா? அவரை வாழ்த்த வேண்டாமா? அவரை ஆராதிக்க வேண்டாமா? அவருக்கு நன்றி கூற வேண்டாமா? சகோதரமே, கண்களை மூடிக்கொள்வோம். நெஞ்சோடு கைகளை வைத்து, ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகின்றேன். நற்கருணை நாதரே, நான் உம்மை ஸ்துதிக்கின்றேன். என்னுடைய போற்றுதலை, என்னுடைய ஸ்துதியை நிறைவேற்றருளும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே மௌனமாக கண்களை மூடி ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை, நற்கருணையிலே வாழ்கின்ற ஆண்டவரை எங்களுடைய மனக்கண்களால் நாங்கள் உற்று நோக்கி, ஊனக்கண்களை மூடி வீண் பராக்குகளை நாங்கள் அகற்றி ஆண்டவரோடு நாங்கள் இந்த நேரத்திலே செலவிடுகின்ற இந்த மணித்துளிகள் பெருமதி வாய்ந்தவை, எங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு முறை கிடைக்காதவை என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நேரத்தை ஆண்டவரோடு செலவழிக்க நாங்கள் முன் வருவோம். ஸ்துதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், போற்றுகின்றோம் தந்தையே. எல்லாருமாக பாடுவோமா? ஸ்துதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், போற்றுகின்றோம் தந்தையே. ஆண்டவரே, நீதான் என்னுடைய வாழ்வின் எல்லாம், என்னுடைய எல்லாம் நீதான் ஆண்டவரே. என்னுடைய வெற்றி தோல்வி, என்னுடைய துன்பம் இன்பம், மகிழ்ச்சி துயரம் எல்லாம் நீதான் ஆண்டவரே. எவ்வேளையிலும் நான் உம்மை போற்றுகின்றேன். எங்களுடைய எல்லா துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த பிரசன்னத்திலே ஆண்டவரிடம் ஒப்படைத்து நாங்கள் பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், மகிமையுமக்கே, மகிமையுமக்கே. இயேசுவே, ஸ்துதிக்கின்றோம், பாடுவோம். ஸ்துதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம்,
போற்றுகின்றோம் தந்தையே. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீர்தான் எல்லாம் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களுடைய வாழ்வை வாழ்வதற்கான அருளை, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தர உம்மை பார்த்து நாங்கள் உடைய பிரசன்னத்திலே இறைஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே, வரங்களை தாருமே, வரங்களை தாருமே, கனிகளால் நிரப்புமே, கனிகளால் நிரப்புமே, வல்லமையுள்ளவரே, வல்லமை உள்ளவரே. இயேசுவே, எல்லாருமாக ஸ்துதிக்கின்றோம், 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 வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், போற்றுகின்றோம் தந்தையே. இயேசுவே தூயவரே. அன்பார்ந்த சகோதரங்களே, திருத்துதர் பணிகள் நூலிலே பவுல் கூறுகின்றார், நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் அவருடைய வல்ல கிருபையால் தான். நாங்கள் வாழ்கின்றோமா, இருக்கின்றோமா, இயங்கிக் கொண்டிருக்கின்றோமா, அது வேறு எதுவும் இல்லை. எங்களுடைய சொந்த ஆற்றல்களோ, அன்றைய எங்களுடைய பணபலமோ, சொல் பலமோ, எங்களுடைய தோள் பலமோ எதுவும் இல்லை. அது ஆண்டவர் மட்டும்தான், நற்கருணை ஆண்டவர் மட்டும்தான். ஆகவே அந்த தெய்வம் எங்களை இன்று வரை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களை சற்று சிந்தித்து பார்ப்போமானால், கடந்த வருடம் இந்த திருவிழாவை கொண்டாடிய பலர் இன்று எங்களோடு இல்லை. அன்றையில் பலர் இந்த விழாவிற்கு கலந்து கொள்ள விரும்பியும் அவர்களால் இயலவில்லை. ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே பிரசன்னமாக்கி அவருடைய அந்த அருள் மழையிலே நாங்கள் நனைய, ஒரு தடவை அவரை போற்றி புகழ, சுதித்து ஆராதித்து மண்டியிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கின்றார் அல்லவா? திருப்பாடல் 27:4 கூறுகின்றது, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அந்த ஆண்டவருடைய அந்த அழகை, அந்த நற்கருணை பிரசன்னத்தை நாங்கள் காண்பதற்கு நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றோம் சகோதரர்களே. இந்த நேரத்திலே நாங்கள் அந்த ஆண்டவரை எல்லைகள் கடந்து எந்தவித நிபந்தனையும் என்று எங்களை அன்பு செய்கின்ற அந்த தேவனை எங்களுடைய கலாச்சார முறைப்படி நாங்கள் அவரை தீப தூப மலர்கள் கொண்டு அவரை நாங்கள் ஆராய்ச்சி எடுக்க இருக்கின்றோம். அந்த சகோதரமே, சகோதரியே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி தீப தூப மலர்களை ஏந்தி ஆராய்ச்சி எடுக்கின்ற பொழுது நாங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றோமோ அங்கே இருந்து கொண்டு எங்களுடைய மனங்களையும் இந்த தீப தூப மலர்களோடு ஆண்டவர் பால் எடுப்போம் சகோதரங்களே. இந்த நேரம் ஒரு ஆராய்ச்சியின் நேரமாக அமைய இருக்கின்றது. ஆகவே எல்லா பிராக்குகளையும் அகற்றி, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் ஆராதிக்கின்றேன், என்னுடைய ஆராத்தியை நீர் ஏற்றருளும் ஆண்டவரே. ஆ
எசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகளைப் போல் இறக்கைகளை விரித்து உயரச் செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், அவர்கள் சோர்வடையார்கள். அன்பார்ந்த சகோதரங்களை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வின் பல தடவைகளில் நாங்கள் எல்லாமே முடிந்தது, என்னுடைய வாழ்க்கையில் நான் எழுந்து நடப்பதற்கு இடமே இல்லை என நாங்கள் விரக்தியின் விளிம்பில் சஞ்சலித்த தருணங்கள் பல இருக்கின்றன. இனி இவன் என்றுமே எழும்புவதில்லை என்று எங்களை பார்த்து நகைத்த நபர்கள் பலர் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் நற்கருணை நாதர் எங்களை காண்கின்ற விதம் எத்துணை பெரியது, மற்றவர்களிடமிருந்து எத்தனை வித்தியாசமானது. என்னுடைய உயர்வின் பெருமையெல்லாம் ஆண்டவருக்கு மட்டும்தான் உரியது. ஏனென்றால் எங்களுடைய பாதுகாவலர் கூறுவது போல, அவர் வளரணும், நான் குறையணும். ஆண்டவர் மட்டில் நாங்களும் அதே மனப்பான்மை கொண்டிருக்கத்தான் அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதரர்களே, நாங்கள் துன்பப்படுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர்களை கரம் நீட்டி உயர்த்துகின்றார். காரணம், அவருடைய மகிமை மென்மேலும் ஓங்க வேண்டும் என்று எங்களுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் நாங்கள் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அதைத்தான் எங்களுடைய பாதுகாவலர் எங்களிடம் கேட்டு நிற்கின்றார். ஆண்டவர் வளர வேண்டும், எங்களில் ஆண்டவர் வளர வேண்டும், எங்களுடைய பேச்சில் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் வளர வேண்டும், நாங்கள் குறைய வேண்டும். அதற்கு எங்களை நாங்கள் வெறுமையாக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதரர்களே, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆண்டவரை பார்த்து நாங்கள், ஆண்டவரே, நீர் என்னில் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். ஆண்டவரே, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியதே. ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே என்று நாங்கள் ஆண்டவர் எங்களில் பெருக, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வார்த்தையில் எங்களை நாங்கள் வறுமையாக்கி அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதரங்கள், இந்த நேரத்திலே
இதற்கு மாறாக நாங்கள் நடந்து கொண்ட சந்தர்ப்பங்கள், தருணங்களை எண்ணி பார்ப்போமா? என்னுடைய பேச்சிலும் என்னுடைய செயலிலும் ஆண்டவரை நான் ஒதுக்கி என்னுடைய பெருமையை நான் சம்பாதித்த தருணங்களை நாங்கள் எண்ணி பார்ப்போமா? என்னுடைய வாழ்விலும் என்னுடைய செயலிலும் ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட வேண்டும் என்பதை நான் அடியோடு மறந்து என்னை நான் பெருமைப்படுத்திய சந்தர்ப்பங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, என் மீது நீர் மனம் இறங்கும். மனித வாழ்வில் ஆண்டவரே, நான் என்னுடைய பெருமையை நான் தேடி இருக்கின்றேன். என்னுடைய புகழ்ச்சிக்காக நான் அலைந்திருக்கின்றேன். என்னை மற்றவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் இன்று நீர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். நான் வெறுமையாக்கப்பட வேண்டும். நான் என்னை துறக்க வேண்டும் என்பதை நீர் உணர்த்துகின்றீர். என்னுடைய பாவங்களை ஆண்டவரே இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கின்றேன். என்னை நான் உயர்த்திய சந்தர்ப்பங்களை, என்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று நான் ஏங்கிய சூழ்நிலைகளை ஆண்டவரே நான் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து உம்முடைய மன்னிப்புக்காக, உம்முடைய அருள் இரக்கத்திற்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே மனமிரங்கும் தெய்வமே என்று உம்மை பார்த்து நான் பாடுகின்றேன். மனமிரங்கும் தெய்வமே, மனமிரங்குமே, மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. மனமிரங்குமே, மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. மனமிரங்கும் தெய்வமே, மனமிரங்குமே, மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. மனமிரங்கும் தெய்வமே, மனமிரங்குமே, மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. மனமிரங்கும் தெய்வமே, மனமிரங்குமே, மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. நற்செய்தி வாசகத்திற்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய
யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 53 தொடக்கம் 57 வரை. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வதற்கு உணவு இதுவே. இது நம் முன்னோருண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். வாழ்வதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. டி.எம். சௌந்தரராஜனுடைய பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளில். அன்புமிக்க சகோதரங்களே, உலகத்தின் பார்வையிலே மரணம் என்பது ஒரு செலவு, ஜனனம் என்பது ஒரு வரவு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய கத்தோலிக்கர்களாகிய எங்களுடைய வாழ்விலே மரணம் என்பதும் அது வாழ்வின் தொடக்கமாக அமைகின்றது. அன்புமிக்க சகோதரங்களே, இந்த நாளிலே நாங்கள் வாழ்வு தருபவர் நற்கருணை ஆண்டவர் என்ற கருப்பொருளில் சிந்திக்கின்றோம். வாழ்வே மாயம், வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, வாழும் வரை போராடு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்றெல்லாம் அந்த வாழ்வின் தன்மைகளை அனுபவித்தவர்கள், சுவைத்தவர்கள் பாடல் வரிகளாக எங்களுக்கு விட்டு சென்று இருக்கின்றார்கள். இது வாழ்வினுடைய நிலையாமையை, அதனுடைய சவாலை, அந்த வாழ்வுக்குள்ளே இருக்கின்ற அந்த தாக்கங்களை எங்களுக்கு துல்லியமாக எடுத்து காட்டுகின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, இவ்வாறு இருக்கின்ற வேளையிலே ஆண்டவன் இயேசு எங்களுக்கு வாழ்வு தருகின்றார். அந்த வாழ்வை நாங்கள் நற்கருணையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த வாழ்வை நாங்கள் அவரை உண்டு பருகுவதன் மூலம் நாங்கள் அபரீத விதமாக அதை நாங்கள் சுவைத்துக் கொள்கின்றோம் என்று எங்களுடைய நம்பிக்கை திருச்சபை எங்களுக்கு போதித்து நிற்கின்றது. அன்புமிக்க சகோதரங்களே, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு வாழ்க்கை சற்று வித்தியாசமாக அமைகின்றது. உலகத்தின் பார்வையில் வாழ்க்கை ஒரு சவாலான காரியம், வாழ்க்கை ஒரு நிலையற்ற காரியம், மரணம் ஒரு தோல்வி, ஒரு வாழ்வின் முடிவு என்றெல்லாம் நாங்கள் உலகத்தின் பார்வையில் இருக்கின்ற பொழுது, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இந்த வாழ்க்கை சற்று வித்தியாசமானதாக, சற்று விசித்திரமானதாகவும் அமைந்து நிற்கின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, கூறுகின்ற பொழுது எனக்கு நிறைய பாடல் வரிகள் ஞாபகத்துக்கு வருகின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்க்கை நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைக்கின்றான் இந்த வாழ்க்கை நிலைத்து விடும், நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து விடுவோம் என்று எங்களுடைய வாழ்கின்ற பொழுதிலே எல்லாவற்றையும் நாங்கள் அடைந்து விட வேண்டும், எல்லா இன்பங்களையும் நாங்கள் அனுபவித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓடி ஓடி உழைத்து
அந்த இன்பத்தை, அந்த நிறைவை நாங்கள் இந்த உலகத்திலேயே அடைந்து விட வேண்டும், அது எவ்வாறாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த குறுகிய எண்ணத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நாளும் உருண்டோடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவன் இயேசு இன்றைய நாளிலே எங்களுக்கு தருகின்ற செய்தி, ஆண்டவர் இயேசு நற்கருணையிலிருந்து எங்களுக்கு வாழ்வை தந்து அவர் சொல்கின்ற செய்தி எதுவென்றால், ஆண்டவரோடு அவருடைய அந்த வாழ்வு தருகின்ற அந்த வார்த்தைகளோடு நாங்கள் நிலைச்சிருந்து அவற்றோடு ரெண்டரை கலந்து எங்களை அவருடைய பிரசன்னத்தில் நிலைநிறுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை தான் அந்த முழுமையான வாழ்க்கை. அவ்வாறு அந்த வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக வாழ்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. என்ன நேர்ந்தாலும், எத்துன்பம் வந்தாலும், எத்தகைய இழப்புகள், பிரச்சனைகள், சவால்கள், துன்பங்கள் மாறி மாறி எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் எதுவாக இருக்கின்றது என்றால், குறிப்பாக இந்த கொரோனாவின் பின்னரான கால பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அண்மை காலங்களிலே வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அந்த கொரோனா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி எந்த கதையுமே இல்லை, இறந்தவர்களை பற்றி எந்த கதையுமே இல்லை. வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருக்கிற எமது நாட்டில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம், எமது அரசியல்வாதிகள் எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள் என்று கட்டமிடப்பட்ட செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தகைய துன்பங்கள் வந்தாலும், எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கின்றார். சோதனைகள், துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் அசைந்து போவதில்லை, நாங்கள் உருக்குலைந்து போவதில்லை. அன்பார்ந்த சகோதரங்களே, எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய நூலை நாங்கள் வாசிப்போமானால், குறிப்பாக அவருடைய 20 அதிகாரங்களை நாங்கள் வாசிப்போமானால், அவரும் ஆண்டவரை பார்த்து ஏறெடுக்கின்றார் துன்பங்களை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் ஏன் இத்தனை துன்பங்கள்? நான் வாழ்வது உமக்கு விருப்பம் இல்லையா? நான் இந்த உலகில் நிறைவாக மகிழ்வோடு வாழ்வது உமக்கு பிரியமில்லையா என்று ஆண்டவரை பார்த்து அவர் கூக்குரல் எழுப்புகின்றார். எங்கு பார்த்தாலும் அச்சம், திகில், என்னுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று கண்கணம் கட்டுகின்ற மனிதர்கள் பலர், இயற்கை செயற்கையின் தாக்கங்கள் பல என்னை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றன, என்னுடைய வாழ்வுக்கு சவாலாக ஒவ்வொரு நாளும் எழும்பிக் கொண்டிருக்கின்றன என்று எரேமியா ஆண்டவரை பார்த்து வழக்காடுகின்றார். ஆண்டவர் அவரை பார்த்து கூறுகின்றார், எரேமியாவே, நீ பயப்படுகின்றாயா? உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும், மனிதர்களால் உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் நிறைவேறிவிடும் என்று நீ துன்பப்படுகின்றாயா, துயரப்படுகின்றாயா? நீ காலாட்படைகளோடு ஓடி களைத்து போய்விட்டாய் என்றால் குதிரை படைகளோடு எவ்வாறு ஓடப் போகின்றாய்? உன்னுடைய வாழ்விலே சில துன்பங்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீ ஆடி போகின்றாய் என்றால், உன்னுடைய வாழ்விலே நான் வகுத்திருக்கின்ற திட்டங்களை நீ எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றாய்? ஆகவே நீ என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது எத்துன்பம் வந்தாலும் நீ அஞ்ச வேண்டியதில்லை என்று ஆண்டவர் எரேமியாவுக்கு அன்றைய நாளில் உறுதியளித்தது போல் இந்த நற்கருணை ஆண்டவரும் எங்களை பார்த்து கூறுகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, ஒரு அறிஞர் கூறுவான், மென்மையான புட்களை உண்கின்ற கழுதை ஒரு சாதுவான மிருகமாக இருக்கின்றது. வன்மையான மாமிசங்களை உண்கின்ற புலி ஒரு வன்மையான, ஒரு கடினமான, ஒரு பொல்லாத மிருகமாக மாறுகின்றது. ஆனால் ஆண்டவன் இயேசுவை உட்கொள்கின்ற கிறிஸ்தவன் மட்டும் ஏனோ ஆண்டவரை போல மாறுவதில்லையே. நாங்கள் ஆண்டவரை பார்த்து எங்களுடைய பிரச்சனைகளை ஏறெடுக்கின்றோம், அவரை பார்த்து பல முறைப்பாடுகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தில் இருந்து தன்னை எங்களுக்கு உணவாக தந்து தன்னோடு நிலைத்திருந்து நாங்கள் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே எங்களுக்கு கூறி நிற்கின்றார். நான் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதை முழுமையாக பெறவுமே வந்தேன் என்ற யோவான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிக்க சகோதரர்களே, ஆகவே ஆண்டவன் இயேசு நாங்கள் யாரும் அழிந்து விட வேண்டும் என்று விரும்புபவர் அல்ல.
தன்னிடமிருந்து வாழ்வை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து அந்த பெற்றுக்கொண்ட வாழ்வை நிறைவாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவ்வாறாயின் அந்த ஆண்டவரை நாங்கள் உண்கின்ற பொழுது அவராக நாங்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த வாழ்வு தருகின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் இரக்கம், கருணை, அன்பு, காரூணியம் எல்லாம் நிறைந்த ஒருவராக காணப்படுகின்றார். இந்த நற்கருணையிலே நாங்கள் ஆண்டவருக்கு செலுத்துகின்ற இந்த ஆராய்ச்சி, அந்த அஞ்சலி எல்லாம் அவருக்கு நாங்கள் செலுத்துகின்ற உயர்ந்த போற்றுதலாக இருக்கின்றது. இவ்வாறுதான் ஒரு பெண்மணி ஐரோப்பிய தேசத்திலே லக்சம்பர்க் என்ற இடத்திலே ஒரு ஏழை பெண்மணி வாழ்ந்து வருகின்றாள். அவள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நற்கருணை உட்கொண்டு ஆண்டவரை அவள் சுவைத்துக் கொண்டிருக்கின்றாள். இவ்வாறு அவள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டு இருப்பதனால் ஒரு நாள் திருப்பலி முடிவடைந்ததன் பின்னர் தன்னுடைய வீடு நோக்கி அவள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு இறைச்சி கடை காணப்படுகின்றது. அந்த இறைச்சி கடையிலே சென்று அவள், எனக்கு இன்றைய நாளிலே சமைப்பதற்கு எனக்கு இறைச்சியை தாருங்கள் என்று, கடனாக தாருங்கள் என்று அவள் கேட்கின்றாள். அதற்கு அந்த கடைக்காரன் மறுத்து விடுகின்றான். நீ பணம் செலுத்தாவிட்டால் நான் உனக்கு இறைச்சியை தர மாட்டேன். இது லக்சம்பர்கில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவள் கெஞ்சி கேட்கின்றாள், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் இன்றைய நாளிலே இறைச்சி சமைத்து கொடுக்க வேண்டும், எனக்கு கடனாக தாருங்கள் என்று கூறுகின்ற பொழுது அவள் கூறுவாள், எனக்கு நீ கடனாக என்னத்தை தருவாய்? அவள், என்னிடம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்றை மட்டும் தருகிறேன் என்று உடனே ஒரு பேப்பரிலே ஒரு பேனை எடுத்து நற்கருணை வாழ்வளிக்கும் என்று கூறி அதை அந்த தராசிலே வைக்கின்றாள். இப்பொழுது நீங்கள் இறைச்சியை போடுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அந்த கடைக்காரன் தராசின் மறுபக்கத்திலே இறைச்சியை போடுகின்றான். என்ன அதிசயம்! 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, அது உயர்ந்து கொண்டே செல்கின்றது. அந்த நற்கருணை வாழ்வு தரும் என்ற அந்த பேப்பர் மட்டும் தாழ்ந்து கொண்டே செல்கின்றது. அவன் ஆச்சரியம் அடைந்து விடுகிறான். ஐயோ, இந்த நற்கருணைக்கு இத்தனை பலம் இருக்கின்றதா என்று அவன் எண்ணி அந்த கடையில் இருந்து அவ்வளவு இறைச்சியையும் அவனுக்கு, அந்த பெண்மணிக்கு கொடுத்ததாக இந்த சம்பவம் கூறுகின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, நாங்கள் இந்த நேரத்திலே பல்வேறு பிரச்சனைகளோடு இந்த நற்கருணை நாதரிடம் ஓடி வந்திருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைப்பாடுகளோடு, ஒவ்வொரு உள்மன காயங்களோடு, வார்த்தைகளால் வடிக்க முடியாத பெருமூச்சுக்களோடு, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான பலத்தை, ஆசீர்வாதத்தை, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கான அருளை, ஆசீர்வாதத்தை, நாங்கள் நோய் நொடிகளின்றி மகிழ்வாக வாழ்வதற்கான அருள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாங்கள் ஏறெடுத்தவர்களாக இந்த இடத்திலே இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவர் எங்களுக்கு அந்த வாழ்வை நிறைவாக தருகின்றார். ஆண்டவர் எங்களுக்கு தந்த அந்த வாழ்வை யாரும் எங்களிடமிருந்து பறித்து விட முடியாது. நாங்கள் ஆண்டவரோடு எப்பொழுதும் நிலைத்திருப்போமானால். ஆக இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கூறுகின்ற இந்த நம்பிக்கை மிகுந்த அந்த செய்தி எங்களுக்கு உறுதி அளிக்கின்றது. ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், எங்களை அவர் கைவிடுவதில்லை என்ற செய்தி எங்களுக்கு உயிரோடு, எங்களுக்கு உறுதி அளிக்கின்றது. இந்த நேரத்திலே என்னுடைய மறையுரையை இந்த இறை வார்த்தையோடு நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய 1 அதிகாரம் 20 தொடக்கம் 22 வசனம். புனித பவுல் ஆண்டவன் இயேசுடைய அந்த ஆன்மீகத்தை அபரீத விதமாக சுவைத்தவர். புனித பவுலுக்கு வாழ்க்கை என்றால் எவ்வாறாக இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் என்றால், எனக்கு வாழ்வு என்றால் அது கிறிஸ்துவே, சாவதென்றால் அது எனக்கு ஆதாயமே. நான் ஆண்டவரோடு இறக்கத்தான் விரும்புகின்றேன், ஆனால் இந்த உலகில் நான் இன்னுமாக வாழ வேண்டும் என்றால் அவர் புகழ் ஓங்க, அவருடைய பெருமை ஓங்க என்னுடைய காரியங்கள், என்னுடைய பணிகளை செய்வேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கு வாழ்வு என்றால் அது கிறிஸ்துவே.
கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதே. எத்துன்பம் வந்தாலும் சாபம் கூட என்னை ஆண்டவரோடு நான் இணைந்திருக்கின்ற அந்த வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாது என்று தன்னுடைய வாழ்வில் அவர் ஆண்டவரை நிறைவாக அனுபவித்து எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அன்பிற்கு சகோதரர்களே, சற்று நேரம் கண்களை மூடிக்கொள்வோமா? இந்த நேரத்திலே ஆண்டவர் தருகின்ற அந்த செய்தி எங்களுக்கு ஆறுதல் தருகின்றது. ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வை நிறைவாக தருகின்றார். அந்த நற்கருணை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் மறைந்து விடுகின்றன, ஓடி விடுகின்றன. சூரியனை கண்ட பனி போல அவை அகன்று விடுகின்றன. ஆண்டவருக்கு நன்றி கூறி, இயேசுவே நீர் தொட்டால் போதும், என்னுடைய வாழ்வு மாறும், என்னுடைய உடல் எல்லாம் அற்புதம் காணும், என்னுடைய மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் என்னை தொட்டருளும், என்னுடைய வாழ்வை மாற்றியருளும், என்னுடைய வாழ்விலே இருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை ஆண்டவரே நான் உம்மோடு சேர்ந்து சுமக்க அருள் தாரும். ஏனென்றால் உம்மோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தான் எனக்கு ஆதாயமாக இருக்கின்றது. எத்துன்பம் வந்தாலும் ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நீர் வகுத்திருக்கிற அந்த திட்டங்களை என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து என்னை நான் அந்த திட்டங்களுக்கு ஏற்ப இசைந்து கொடுக்க எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என்னுடைய உடலெல்லாம் அற்புதம் காணும். எங்களுடைய உடலில் எங்கெல்லாம் நோய்கள், நோவுகள், துன்பங்கள், வருத்தங்கள், வியாதிகள், தொல்லைகள், கஷ்டங்கள் இருக்கின்றனவோ அவை எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே மௌனமாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைப்போம். எங்களை தொட்டருளும் ஆண்டவரே, உம்முடைய நற்கருணையில் பிரசன்னத்தில் இருந்து வருகின்ற அந்த வல்லமையினால் எங்களுடைய வாழ்வை நிறைத்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எல்லாருமாக பாடுவோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமானவும் வதனம் காணச் செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமானவும் வதனம் காணச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும்,
அயராது வார்த்தை கேட்கச் செய்தீரே. எவ்வொலியும் கேளாத என் காதும் கூட அயராத வார்த்தை கேட்கச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். செயலேதும் அறியாத என் கையும் கூட விலகாத கரங்கள் பற்றச் செய்தீரே. செயலேதும் அறியாத என் கையும் கூட விலகாத கரங்கள் பற்றச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக உம்மோடு வாழச் செய்வீரே. உறவேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக உம்மோடு வாழச் செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் உடலெல்லாம் அற்புதம் காணும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவர்களை தொடுகின்ற பொழுது எங்களுடைய உடல் குறைகள் எல்லாம் தீரும். எங்களுடைய வாழ்க்கை மலரும். எங்களுடைய ஆன்மா நலமடையும். இந்த நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை நாங்கள் பெறுவதற்கு எங்களை ஆயத்தம் செய்து கொள்வோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகளை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுவோம். நற்கருணை நாதரே எம்முறைவா, கத்தோலிக்க மக்களை வழிநடத்தி இறையரசை பரப்பும் பணியில் ஈடுபட்டிருக்கும் திருப்பணியாளர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் நற்கருணை பக்தியில் உறுதி பெற்று நற்கருணை நாதரின் மூலமாக அவர்கள் எதிர்நோக்கும் சவால்களை முறியடித்து புகழை உலகெங்கும் பரப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான வானக தந்தையே இறைவா, எமது ஆன்மீக வாழ்வுக்கு ஊட்டம் தருகின்ற நற்கருணையை நாம் தூய உள்ளத்துடன் பெற்றுக்கொள்ளவும், நற்கருணைக்கு மேலான மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து வாழவும், நற்கருணையை பெற்றுக்கொள்வதன் மூலம் உள்ளத்தின் இருள் அகற்றி ஆன்மீக வாழ்வில் என்றும் திடம் பெற்றவர்களாக வாழ வரமிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான வானக தந்தையே இறைவா, நற்கருணை எம் மத்தியில் ஒற்றுமையின் அன்பின் சின்னமாக விளங்கவும், எம் குடும்பத்திலும் பங்கிலும் சமூகத்திலும் நாட்டிலும் அமைதியை பரப்பும் மக்களாக நாம் வளர்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் நாயகனே இறைவா, இன்றைய உலகில் பரவி வரும் புதிய நோய்களினால் வலுவிழந்து வாழும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கும் குணமளிக்கும் ஆற்றலால் அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் முழங்கால் படியிட்டு
நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற மாண்புயரே என்ற கீதத்தில் பங்கெடுப்போம். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளே நீ. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பல இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வலியவர் நீரே.
அன்பு சகோதரர்களே, இன்று எமது அழைப்பை ஏற்றி வந்து திருவழிபாட்டை நடத்திய கதிரமாதா கோவில் பங்கு குருவானவர் ஃபாதர் ஆகஸ்டீனுக்கு எங்கள் நன்றிகள். அத்துடன் நற்கருணை வழிபாட்டையும் நடத்திய ஃபாதர் கரூஃப் அவருக்கும் உங்களது சார்பாகவும் பங்கு குருவானவரின் சார்பாகவும் நான் நன்றிகளை எடுத்துரைக்கிறேன். அத்துடன் 8 நாட்களாக என்னுடன் பயணம் செய்த ஒவ்வொருவருக்கும், அதாவது தொடர் சிந்தனையில் பயணம் செய்த ஒவ்வொருவருக்கும் இன்று விசேஷ விதம் இருக்கின்றது. அவர்களுக்கும் இன்று குருவானவர்கள் எங்களுடைய முதல்வரும் வந்திருக்கின்றார் ஃபாதர் ஜேசுரட்னம். அவர் நாளை திருநாள் திருப்பலியை ஒப்பு கொடுப்பார் எங்களுக்காக. இன்னும் ஃபாதர் மௌலிஸ் ஃபாதர் என்ற பேர் எனக்கு ஃபாதர் வந்திருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அவர்களுக்கும் நான் நன்றியை உரைக்கிறேன். நாளை 6:30 மணிக்கு திருநாள் திருவழிபாடுகள் நடைபெறும். தயவு செய்து ஒழுங்குமுறைகளை பின்பற்றுமாறு 8 நாட்களாக கூறி 9ஆம் நாளும் எத்தனையோ அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே சமூக இடைவெளிகளை பின்பற்றுங்கள், முகக்கவசங்களை அணியுங்கள், கைகளை அலம்புங்கள். இப்படியாக பலவிதமான ஒழுங்குமுறைகள் நமக்கு கூறப்பட்டுள்ளன. ஆகவே தயவு செய்து இந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றுங்கள். இன்னும் நாளை சப்பிரசாதம் எடுக்க வருகின்றவர்கள் நடுக்கோவிலாலும் கரையாலையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த சப்பிரசாதம் செய்து நீங்கள் சமூக அத்தியம் என்னும் உணவு பண்டங்கள் கொடுக்கப்பட மாட்டாது என்று கூறப்பட்டது நேற்று பல விளக்கங்களாக. ஆகவே அதையும் கேட்காது உணவு பண்டங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆகில் உங்களது விரல்களோ கரங்களோ அந்த உணவு பண்டங்களில் தொடப்படக்கூடாது. கொடுக்கப்படுபவருக்கும் உங்களுடைய கரங்களோ அல்லது உங்களுடைய கைகளோ படக்கூடாது. அப்படி ஏதாவது வித்தை இருந்தால் நீங்கள் வித்தைகளை பாவித்து நீங்கள் உணவு பண்டங்களை கொடுக்கலாம். ஆனால் உணவு பண்டங்கள் பரிமாற வேண்டாம் என்று கட்டளை இருக்கின்றது. தயவு செய்து அதை பின்பற்றுங்கள். அப்படியும் இல்லாமல் நீங்கள் கொடுப்பவர்களாக இருந்தால் இதையாவது நீங்கள் பின்பற்றுங்கள். கொடுக்கும் முறைகள், அதாவது எவ்வளவு ஆலயத்துக்கு வெளியில் மக்கள் இருக்கும் இடத்தில் உங்களது கரங்கள் படாது உணவு பண்டங்களை கொடுங்கள். இன்னும் காணிக்கை பவனியும் இல்லை. ஆகவே காணிக்கை பவனியில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியவைகள் இருந்தால் அவைகள் எல்லாம் காணிக்கையை எடுக்க வருபவர்களிடம் கொடுத்து விடுங்கள். அவர்கள் கொண்டு வருவார்கள் டில், அந்த டில் போட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பமானால். ஆனால் காணிக்கை பவனி இருக்கப்பட மாட்டாது. ஏனெனில் சட்டத்தின்படி நாங்கள் யாரையும் ஆசீர்வதிக்கவோ தொடவோ கூடாது. ஆகவே நீங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது குருவானர் கை உயர்த்தி நெற்றியில் சிலுவையிடுவது வழக்கம். ஆகவே இவைகள் செய்ய முடியாதபடியால் காணிக்க பவனியில் எடுக்கப்பட மாட்டாது. காணிக்கையில் எடுக்கப்படும் பொழுது தயவு செய்து கொடுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி உட்கார்ந்து கேட்டதுக்கு. இப்பொழுது எழுந்து நின்று ஆசீர்வாதம் நமது திருமுழுக்கு யோவானின் ஆசீர்வாதத்தையும் ராட்சவத்தையும் கலுங்கள். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமுன் வந்தது குழுமியிருக்கும் பிள்ளைகள் எங்களை கருணையுடன் கண்ணோக்கியலும் உமது குடும்பம் மீட்பு பாதையில் முன்னேறச் செய்தருளும். இவ்வாறு முன்னோடியான புனித யோவானின் போதனையை கடைப்பிடித்து அவர் முன்னறிவித்த எங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் நாங்கள் வந்து சேரும் அருளை எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இராஜ்ஜபம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளினுடைய கடைசி மணித்துளிகளிலே எங்களை ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டி உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலே திவ்ய நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருந்து எங்களுடைய வாழ்வை பற்றி சிந்திக்க, உண்மையிலே நாங்கள் நினைந்த அந்த பெருவாழ்வை பற்றி நாங்கள் சிந்திக்கவும், எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பல்வேறு விதமான முறையில் உதவி செய்திருக்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய தொழில்துறைகளை, எங்களுடைய இந்த கொரோனாவுடைய தாக்கத்தினாலே பல்வேறு பாதிப்புகள் உள்ளாகின்ற ஒருவரையும் நீராமே உம்முடைய குணமாக்கும் கரங்களாத்தோடும் அவருடைய பாதுகாத்து பணி நடத்துவீராக. இந்த இரவிலே நாங்கள் நல்ல முறையிலே நாங்கள் தூங்கவும், நாளைய தினம் எங்களுடைய பாதுகாப்புடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஊக்கத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் அவற்றில் பங்கு பெற்றி உமது அருளை தொடர்ந்து பெற எங்களுக்கு ஆசிரை வழங்கியுள்ளோம். ஆமேன். மரியாயே சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களுமிருந்து காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, எங்களை சல்லி மரணத்திலும் சாவான பாவத்திலும் அச்சியற்ற சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.